ஈரோட்டில் பெருப்பள்ளம் ஓடையில் போதையில் தவறி விழுந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காந்திஜி சாலையில் குறுக்கே செல்லும் பெருப்பள்ளம் ஓடையில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தலைக்கேறிய போதையில் தவறி விழுந்துள்ளார். அவரது அலறல் கேட்ட பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் ஓடையில் கம்பி வேலிகளுக்கு மத்தியில் சிக்கியிருந்த கண்ணனை பத்திரமாக மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். விடிய ஆட்சியில் அதிகரித்து வரும் போதை பழக்கத்தால் இப்படி தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறதே என மக்கள் வேதனைப்படுகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் தலைமை ஆசிரியர் தன்னை தாக்கியதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பள்ளியில் சில மாணவர்கள் நள்ளிரவில் தலைமை ஆசிரியரை போனில் தொடர்பு கொண்டு கேலி செய்ததாக கூறப்படுகிறது. அந்த செயலில் பிரதீஷும் ஈடுபட்டதாக நினைத்து தலைமை ஆசிரியர் மூங்கில் பிரம்பால் அவனை அடித்ததாக தெரிகிறது. வீடு திரும்பிய மாணவனின் உடம்பில் இருந்த காயங்களை கண்ட பெற்றோர் பதறிப்போய் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சங்கிலியாண்டபுரம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலத்தில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. பொன்மலை ஜி கார்னர் பகுதி அருகே சங்கிலியாண்டபுரம் சப்வே அருகே பாலத்தில் 2 இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்கும் முன்பாக அந்த பாலத்தில் இருக்கும் விரிசலை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சீரமைக்க பொதுமக்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். பேரம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் சுற்றுச்சுவர் கூட இல்லாததால் பேருந்து நிலையத்தில் சமூக விரோதிகள் மது குடிப்பது உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக சாடுகின்றனர். இதையெல்லாம் தடுக்க வேண்டிய விடியா ஏவல் துறையினர் கும்பகரண தூக்கத்தில் இருப்பதாகவும் உடனடியாக பேருந்து நிலையத்தை சீரமைத்து சுற்றுச்சுவர் அமைத்து போதிய காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய அப்பகுதி மக்கள் விடியா மாடல் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் பன்ருட்டி அருகே அவ்வியனூரில் ஸ்ரீ அர்த்தமூர்த்தீஸ்வர சுவாமி சிவன் கோயிலில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும் பணியின் போது 1ஆம் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கல்வெட்டில் 1ஆம் குலோத்துங்க சோழனின் மெய்கீர்த்தி உள்பட பல்வேறு செய்தி குறிப்புகள் பொறிக்கப்பட்டுள்ளன. அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் ரமேஷ், ரங்கநாதன் மற்றும் ஆய்வாளர் இம்மானுவேல் ஆகியோர் கல்வெட்டை ஆய்வு செய்தனர். திண்டுக்கல்லில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பாலகிருஷ்ணபுரம், ராஜகாப்பட்டி, சிலுவத்தூர், குள்ளனப்பட்டி, தாமரைப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஐந்தருவி மற்றும் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. மெயின் அருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதாலும் ஐந்தருவியில் நீர்வரத்து வேகமாக இருப்பதால் மண் மற்றும் கற்கள் அடித்து வரப்படுவதாலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை விடியா மாடலின் வனத்துறை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குவதுடன் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் விடியா மாடல் ஆட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். சென்னை அண்ணாநகர் பிரதான சாலையில் மாநகராட்சியின் அண்ணா நூற்றாண்டு வளைவு அருகில் உள்ள அங்கன்வாடியில் கழிப்பறைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் அசுத்தமாக காணப்படுகிறது. அதனை பயன்படுத்த முடியாமல் உள்ள நிலையில் குழந்தைகள் அங்கன்வாடி பள்ளியை விட்டு வெளியில் வந்து இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டிய அவல நிலை உள்ளது. இதனால் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ என பெற்றோர்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் பல லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சமையல் அறையும் பயன்படுத்தாமல் பூட்டியே வைக்கப்பட்டுள்ளது. விரைவில் அனைத்தையும் சீர் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரி விடியா திமுக அரசையும் ஃபெயில் ஆகியுள்ள பள்ளிக்கல்வித்துறையையும் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் தொடர்ச்சியாக மழை பெய்ததால் 60 அடி பாலம் அருகே 3 மரங்கள் சாலையின் குறுக்கே விழுந்தன. இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மரங்களை அகற்றிய பிறகு போக்குவரத்து மீண்டும் சீரானது. மலைப்பாதையில் விழும் தருவாயில் இருக்கும் மரங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 2 மாதங்களாக சிறிய பாலம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர்.
கழிவுநீர் பாதையில் அடைப்பு ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதைத் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் தற்காலிக சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாலம் அமைக்கும் பணி மெதுவாக நடைபெறுவதால் தினசரி 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அமைச்சர்கள் முதல் அரசுத்துறை அதிகாரிகள் வரை இந்த சாலையை பயன்படுத்தினாலும் இந்த விடியா மாடல் அரசு எந்த நடவடிக்கையையும் எடுக்காதது வேதனையாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் விபத்துக்கு இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்தை நீதிமன்றம் ஜப்தி செய்தது. துறையூர் அடுத்த புலிவளம் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவரது கணவரான ராஜா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு துறையூரிலிருந்து திருச்சி சென்ற அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது இறப்புக்கு நிவாரணம் கேட்டு துறையூர் சார்பு நீதிமன்றத்தில் விஜயலட்சுமி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் போக்குவரத்து துறை இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் போக்குவரத்து துறை நிர்வாகம் இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்தை அமீனா ஜப்தி செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு படையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்திய இளைஞர் பிடிபட்டார். பெங்களூருவிலிருந்து சென்னை வந்த ரயிலின் பொதுப்பெட்டியில் 5 இளைஞர்கள் பயணிகளுக்கு இடையூறு செய்ததால் பயணிகள் ரயில்வே கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். ரயில்வே போலீசார் அந்த இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது போலீசாரிடமிருந்து தப்பிய பிரகாஷ் என்பவர் ரயில்வே போலீசார் மீது கற்களால் தாக்கியுள்ளார். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். தருமபுரி மாவட்டம் கடகத்தூர் அருகே கொடுத்த கடனை திரும்ப கேட்ட மருமகன் மீது கொடூர தாக்குதல் நடத்திய மாமனார் மற்றும் மாமியார் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மாட்டியம்பட்டியை சேர்ந்த சிவக்குமார் 10 வருடங்களுக்கு முன்னர் மனைவியின் தாய், தந்தை மற்றும் சின்ன மாமனாருக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துள்ளார். கொடுத்த கடனை திரும்ப கேட்டதால் இருதரப்புக்கும் இடையே தகராறு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஊர் திருவிழாவிற்கு சிவக்குமார் போகாமல் இருக்கவே மாமனார், மாமியார் மற்றும் சின்ன மாமனார் ஆகியோர் சில அடியாட்களுடன் சென்று சிவக்குமார் வீட்டை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி சாலையில் இருசக்கர வாகனத்தில் 5 மாணவர்கள் பயணம் செய்யும் வீடியோ வைரலாகியுள்ளது. தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலும் 5 மாணவர்கள் ஒரே இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் வீடியோ வைரலாகியுள்ளது. போக்குவரத்து மீறல்களில் ஈடுபடுவோர் மீது விடிய அரசின் ஏவல் துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூரில் வனத்துறையினரை விவசாயிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொளத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளக்காரட்டூர், புதுவேலுமங்கலம் பகுதிகளில் சிறுத்தை ஒன்று நுழைந்து 5 செம்மறியாடுகளையும் மற்றொருவரின் கோழிகளையும் அடித்துக் கொன்றது. இதனைத் தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க மேட்டூர் வனச்சரகர் தலைமையில் வன ஊழியர்கள் வெள்ளக்காரட்டூர் கிராமத்திற்கு சென்றனர். அப்போது வனத்துறையினரை கிராம மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.